அண்ட் ஹர் ஸ்டோரிஸ் புக் ஃபேர்ல வந்திருக்கோம். ஹர் ஸ்டோரிஸ் அவளின் கதைகள். ஹர் ஸ்டோரி புக் ஸ்டாலுக்கு வச்சு வந்திருக்கேன். ஹர் ஸ்டோரிஸ் வந்தப்போ எங்க ஃபுல்லா வந்து எனக்கானது மாதிரி இருந்தது. ஹாய், நான் இப்போ ஹர் ஸ்டோரிஸ்க்கு வந்திருக்கேன். அவளின் கதைகள். அவளின் கதைகள்ல நான் ஒரு வாசகன். இங்க இருக்கிற அவள்கள் எழுதின நிறைய நூல்களோட நான் ஒரு வாசகன். இங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல வெறும் பெண்களால் எழுதப்பட்ட புத்தகம், ஆனா இந்த அரங்கு மொத்தமே ஆண்களால் நிறைந்திருக்கிறது. அப்போ எங்க ஃபுல்லா வந்து எனக்கானது மாதிரி இருந்தது. ஸோ முன்னாடி பார்த்த செக்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து எப்படி நான் அங்க போய் தேடி கண்டுபிடிச்சதும் பெண்கள் ஏன் அடிமையானார்கள்லாம் இது ஒரு புக் இருந்தது. ஸோ அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேற எந்த புக்கும் எடுக்க தோணல. சரி, ஹர் ஸ்டோரிஸ் பண்ணேன். பட் எல்லாமே அப்படிதான் இருந்தது. எல்லாமே படிக்கணும்னு இல்லை. ஸோ ஒரு 2-3 புக்ஸ் எடுத்திருக்கேன். அது படிக்கணும்னு இருக்கேன். எல்லா புக்ஸுமே எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க இருக்க எல்லா புக்ஸும் எனக்கு வாங்கணும்னு ஆசையாவும் இருக்கு. பட் ஒரு ஃபெமினிசம் வந்து ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற, ஐ மீன் எப்படி சொல்றது, ஃபெமினிசம் அப்படின்னு ப்ராப்பரா கத்துக்கணும், இல்ல அதோட பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு இங்க வரணும். இங்க வந்து இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு தான் ஐ வுட் ரெக்கமெண்ட். ஸ்டோரிஸ்ல கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நிறைய புக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சில்ட்ரன்ஸ்க்கும் வந்திருக்கு. நான் அதுல ஒரு புக் படிச்சிருக்கேன். அது நல்லா இருந்தது. ஆனா அதுல வந்து சில வார்த்தைகளை புரியல. நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது அந்த வார்த்தைகளை நோட் பண்ணிட்டு நான் அதெல்லாம் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். துப்பட்டா போடுங்க தோழி அண்ட் தேவதைகள் சூனியக்காரிகள் அப்படின்ட்டு ஒரு புக். ஸோ யா, தட்ஸ் வெரி மச் அபவுட் திஸ். இது ஆல் ரீசன்ஸ் டு சப்போர்ட் பேட்ரியார்கி. இதுல போய் எடுத்தா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த நல்லா இருந்தது எனக்கு இந்த செக்ஷன்